அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் தொடர்ந்து நம்முடைய ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து வருகிற செய்தியை தொடரப்போகிறோம். இந்த செய்தியினுடைய பாகம் 7. இப்பொழுது நான் உங்களுக்கு ரோமர் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடைய கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, பரிசுத்தப்படுத்துவதென்றால் என்ன அர்த்தம்? அதில் முதல் பாகம் இதுதான். பாவ சோதனைகளை, பாவத்தை ஜெயிப்பது, அதுதான் பரிசுத்தமாகுதலின் முதல் பகுதி. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழும்போது பலவித உலக இச்சைகள், ஆசைகள் நமக்கு விரோதமாய் வருகிறது. நம்மை அடிமைப்படுத்த பல பாவ சோதனைகள் வருகிறது. அவைகளை ஜெயிப்பது, பாவத்தை, பாவ சோதனையை ஜெயிப்பது, அது பரிசுத்தமாகுதலின் முதல் பகுதி. 2வது பகுதி அதிகமாக தேவ சாயலை வெளிப்படுத்தும் அந்த ஆவியின் கனியாகிய அந்த 9 குணங்கள், அந்த 9 கர்த்தருடைய சுபாவத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகமாய் வளருவது, அதுதான் பரிசுத்தமாதலின் 2வது பகுதியாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. அப்போ முதல்ல பாவத்தையும் அதனுடைய சோதனைகளையும் நம்ம ஜெயிக்கணும். இதுதான் பரிசுத்தமாதலின் முதல் பகுதி. 2வது பகுதி அதிகமாக தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும் அந்த ஆவியின் கனியாகிய அந்த 9 குணங்கள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 குணங்களிலும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைவது, இதுதான் பரிசுத்தமாகுதலின் நோக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. அப்போது நம்மை பரிசுத்தமாக்கும்படிக்கு தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு என்ன செய்தார்? இங்கே ரோமர் 6 இந்த பரிசுத்தமாதலுக்கு அடிப்படை சத்தியமாய் வேதம் பேசுகிற காரியம் என்ன? நாம் முதலாவது கிறிஸ்துவோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிப்பின் மூலம், ஒரு ஆவிக்குரிய ஞான ஸ்நானத்தின் மூலம் இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செய்யப்பட்டு விட்டோம்? இணைக்கப்பட்டு விட்டோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நாம் வேதம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவுக்குள் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அவரோட கூட ஒரே ஆவியாக இருக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய இணைப்பு பாருங்க. அப்போது நம்மை தேவன் ரட்சிப்பிலே கிறிஸ்துவோடு ஆவிக்குரிய ரீதியில் இணைத்து பாருங்க, அவருடைய சிலுவை பாடு மரணத்திலையும் பாருங்க நம்மை தேவன் என்ன செய்கிறார்? இணைத்து அதன் மூலம் வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பழைய பாவ சுபாவத்திற்கு இயேசுவோடு கூட மரித்து, அந்த பழைய சுபாவம் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசு இதோ 3ஆம் நாள் உயிரோடு தேவனால் எழுப்பப்பட்ட போது நாமும் விசுவாசத்தினால் அவரோடு கூட எழுப்பப்பட்டு இப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டிகளாய், புது மனுஷனாய் நாம் எல்லோரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியம்தான் பரிசுத்தமாகுதலின் அஸ்திபாரம் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? கற்றுக்கொண்டோம். இப்பொழுது தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது பேசிய இந்த சத்தியத்தை
ரொம்ப எளிதில் மனதில் ஞாபகம் வைத்துக்கொள்ள, மனதில் பதிக்க பாருங்கள், ஒரு எளிதான வழியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சத்தியத்தை இப்போ நம்முடைய மனதில், குறிப்பாக இந்த சத்தியத்தினுடைய இருப்பிடத்தை, இந்த ரோமர் 6 சொல்லப்பட்ட இந்த சத்தியத்தை இருதயத்தில் பதிப்பதற்கு ஒரு எளிதான வழியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், வேதத்திலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நம்பர், எண் என்னவென்றால் 666. இது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ வெளிப்படுத்தலில் இந்த எண் அந்தி கிறிஸ்துவோடு சம்மந்தப்பட்டு அது என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அந்த 66 எண்ணை வைத்து உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் என்ற சத்தியத்தின் அந்த இருப்பிடத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இந்த எண்ணை வைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 3 இருக்கிறது அல்லவா? ஸோ முதல் 6 அது என்னது? மனுஷன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 6வது நாளிலே என்ன செய்கிறான், படைக்கப்படுகிறான். ஆதாம் 6வது நாளிலே சிருஷ்டிக்கப்படுகிறான். அப்போது ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது நாமும் ஆதாமுக்குள், பாருங்கள், ஆதாமின் வித்தில் தான் நம்ம பிறந்திருக்கபடியால் நாமும் அந்த ஆதாமுக்குள் என்ன செய்தோம், இருந்தோம். ஆனால் ஆதாம் என்ன செய்தான், பாவத்தில் விழுந்து போனான், பாவத்திலே மரித்து போனான். இது முதல் 6, சரிதானா? 2வது 6 என்னது பாருங்கள். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாருங்க இந்த பூமியிலே மனிதனாய் வந்து 2ஆம் ஆதாமாக வந்து நமக்காய் சிலுவையிலே என்ன செய்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்முடைய பாவத்தை சுமந்தவராக அங்கே என்ன செய்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்கிறார், எழுந்தார். இப்போது எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகள் மூலம் இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம், எப்படி பரிசுத்தமாகிறோம் என்பதை பாருங்கள். நம்ம எங்கே வாசிக்கிறோம்? புதிய ஏற்பாட்டின் 6வது புஸ்தகமாகிய, இதான் 2வது 6 பாருங்கள். முதல் 6 அது ஆதாமின் 6, 2வது 6 அது என்னது, 2ஆம் ஆதாமாகிய இயேசு எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி இந்த உலகத்துக்குள் வந்தார் என்பதை வேதத்தின் 6வது புஸ்தகமாகிய ரோமர்னுடைய 6ஆம் அதிகாரத்திலே, அதான் 3வது 6, 6ஆம் அதிகாரத்திலே இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி எப்படி இந்த உலகில் வந்தார் என்பதை நான் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போது 6 முதல் 6 என்னது, அது ஆதாமுக்குள் நாம் எப்படி பாவத்தில் விழுந்தோம் என்பதை பேசுகிறது. 2வது 6 அது எது, அது 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்குள் நமக்காக வந்தார் என்பதை ரோமர் புதிய ஏற்பாட்டின் 6வது புஸ்தகமாகிய ரோமரில் அது சொல்லப்பட்டிருக்குது. அது குறிப்பாக எங்கே சொல்லப்பட்டிருக்குது, 3வது 6 தான் 6ஆம் அதிகாரத்தில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இப்போ நம்ம இந்த பரிசுத்தமாதலின் அடிப்படை சத்தியத்தை இந்த 6 இதை வச்சு இப்படி நான் சின்ன ஒரு கோரஸ் மாதிரி பாடி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். இது இந்த சத்தியத்தை எளிதில் மனதில் பதிக்க உதவி செய்கிறது. 6 ஆதாமுக்குள் பிறந்தேன், பாவத்தில் விழுந்தேன், மரித்து போனேன். 6 2ஆம் ஆதாம் இயேசுவுக்குள் பிறந்தேன், மறுபடி பிறந்தேன், புது வாழ்வு பெற்றேன். 6 இயேசுவோடு வாழ்வேன், என்றென்றும் வாழ்வேன், நித்திய ஜீவன் பெற்று. அல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணெய் வைத்து இந்த பரிசுத்தமாக்கும் இயேசு என்ற சத்தியத்தை நம்ம அதனுடைய இருப்பிடத்தை எளிதில் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன செய்தாச்சு, பதிச்சாச்சு. 1ஆம் ஆதாமுக்குள் மரித்து போனேன், 2ஆம் ஆதாம் இயேசுக்குள் நான் திரும்பவும் என்ன செய்தேன், உயிர்த்தேன், மறுபடியும் பிறந்தேன். அது எங்கே சொல்லப்பட்டிருக்குது, 6வது புஸ்தகமாகிய 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நாம் முதலாவதாக என்ன செய்தோம், பார்த்தோம்.
இப்பொழுது தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்திலிருந்து நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை என்ன செய்ய ஆரம்பித்தோம், பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? இப்பொழுது நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் என்ன செய்தாச்சு, நம்ம மாற்றப்பட்டாச்சு. நாம் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இப்போது நமக்குள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய ஜீவன், அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது பரிசுத்த வாழ்க்கைங்கிறது என்னது, வேற ஒன்றும் இல்லை. இந்த கிறிஸ்துவுக்குள் இப்போ நம்ம புது சிருஷ்டியை மாற்றப்பட்டு நமக்குள் கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் இருக்கிறதே, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய சாயல்ல அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு இப்போ நம்ம பாருங்க கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் வாழ ஆரம்பிப்பது தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே பரிசுத்த வாழ்க்கை என்று வேதம் என்ன செய்கிறது, அழைக்கிறது. பாருங்கள், பரிசுத்த வாழ்க்கைங்கிறது என்னது? இது ஏதோ நம்முடைய மாம்ச பலத்தில் அப்படி பல்ல கடிச்சிட்டு நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் இந்த இச்சைக்கு உட்படக்கூடாது, ஐயோ நான் இந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. பாருங்கள், இல்லை. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த வாழ்க்கைங்கிறது என்னது? இது பாருங்க, இது தேவனுடைய பலத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை. இயேசுதான் என்னை இப்பொழுது அவருடைய பரிசுத்த சாயலாகவே என்ன செய்திருக்கிறார், மாற்றியிருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியில் இப்போ நான் தேவ சாயலா அவருடைய பரிசுத்த சாயலாகவே என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்போது நான் இப்போது பரிசுத்த வாழ்க்கைங்கிறது என்னது? இப்போ நான் ஒரு கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு புது சிருஷ்டியாய் தேவனுடைய பரிசுத்த சாயலில் இப்போ எனக்குள் நான் இருக்கிறேன். இப்போது பரிசுத்த ஆவியின் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொண்டு இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு புது மனுஷனாய் வாழ ஆரம்பிப்பது தான் எனது பரிசுத்த வாழ்க்கை. அதை தான் பாருங்க வேதம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுது பாருங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், ஆம், நாம் இயேசுவினுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு நம்முடைய பழைய பாவ மனுஷனுக்கு இயேசுவோடு கூட மரித்து விட்டோம், அது அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ அது உண்மையானால் அதே போல் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ பாருங்கள், அப்போது மரணத்தின் சாயலில் இயேசுவினுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு அவருடைய கூட என் பாவத்திற்கு நான் மரித்திருப்பேனானால் இப்பொழுது நான் கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டு இப்போ பாருங்கள் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் சாயலையும் நான் இணைக்கப்பட்டிருப்பது அதிக நிச்சயம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வாழ்க்கைங்கிறது என்னது? இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நான் இப்பொழுது மறுபடியும் பிறந்திருக்கிறேன் அல்லவா கிறிஸ்துவுக்குள்ள. அந்த சாயலில் நடக்க பழகுவது, அந்த சாயலில் தேவனுடைய வல்லமையை கொண்டு வாழ ஆரம்பிப்பது தான் பரிசுத்த வாழ்க்கையாக என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போது இன்னொரு காரியத்தையும் நான் இந்த பரிசுத்த வாழ்க்கை குறித்த இந்த வேத சத்தியத்தை குறித்த இன்னொரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதம் ரட்சிப்பு என்ற அந்த சத்தியத்தை 3 காலங்களில் என்ன செய்கிறது, போதிக்கிறது. பாருங்க, முதலாவது நாம் எல்லோரும் பாருங்க கிறிஸ்துவுக்குள்ளாக எபேசியர் 2:8 சொல்லுகிறது போல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்தோம், ரட்சிக்கப்பட்ட போது அது பாருங்கள், அது கடந்த காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்படி ரட்சிக்கப்படும் போது என்னாச்சு, அதை தான் ரோமர் 3லேருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? எப்படி நாம் பாவத்தின் நிமித்தம் வருகிற தண்டனையிலிருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டோம், அதாவது பெனால்ட்டி ஆஃப் சின், எப்படி பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த தண்டனையிலிருந்து கர்த்தர் நம்ம எப்படி ரட்சிப்பிலே விடுவித்தார், நம்மை நீதிமானாய் மாற்றி நம்ம எப்படி விடுவித்தார். அதுதான் பாருங்க கடந்த கால ரட்சிப்பு. அது நான் ரட்சிக்கப்பட்ட நாளில்
பாவத்தின் தண்டனையிலிருந்து என்ன செய்யிட்டேன், விடுதலை ஆகிட்டேன். இனி நான் கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு என்னது இல்லை, எனக்கு இனிமேல் தண்டனை என்னது கிடையாது. என் பாவங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கு, மன்னிக்கப்பட்டு நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து என்ன செய்யிட்டேன், விடுதலை ஆகிவிட்டேன். இது கடந்த காலத்தில் நான் அடைந்த ரட்சிப்பு. இப்போது பாருங்க, நிகழ்காலத்தில் இன்னொரு காரியம் நடக்குது. அது என்னது, ரெண்டாவது நிகழ்கால அந்த விதத்திலையும் வேதம் ரட்சிப்பை என்ன செய்கிறது, பேசுகிறது. அது எங்கே சொல்லியிருக்குது பாருங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் சிலுவையின் உபதேசம் எப்படி ரட்சிக்கப்படுற நமக்கு தேவபலனாக இருக்குன்னு இங்கே பேசுகிறார் அல்லவா. எங்கே பவுல் சிலுவையின் உபதேசத்தை எப்படி கடந்த காலத்தில் இயேசு நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆக்கினார், அந்த கடந்த கால ரட்சிப்பு அதை பற்றி இங்கே என்ன செய்யலை, பேசலை. இங்கே ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற அந்த காரியத்தினோட அர்த்தம் என்னவென்றால் பாருங்க, இங்கே பாவத்தின் வல்லமையிலிருந்து பாருங்க, நம்ம பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை ஆகிட்டோம். ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம ஒரு பாவம் நிறைந்த பூமியில் வாழ்கிறதுனால ஒவ்வொரு நாளும் பாவ சோதனைகள் நமக்கு விரோதமாக என்ன செய்யுது, வந்துக்கிட்டே தான் இருக்குது. பாவத்தின் வல்லமை நம்மளை எப்படியாவது மேற்கொண்டு நம்மை ஆளுகை செய்யணும்னு என்ன செய்யுது, இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, அது நமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருக்குது அல்லவா. அப்போது எங்கே ரட்சிப்பு என்று ஆண்டவர் பேசும்போது எதை பற்றி பேசுகிறாரு, எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகள் என்னை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு நாளும் எப்படி இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த பாவத்தின் வல்லமையின் மேல் எப்படி ஜெயத்தை தருகிறார் என்பதை பற்றி தான் இங்கே என்ன செய்து பேசுது பாருங்கள். இது நிகழ்கால தொடர் அந்த அந்த இலக்கணத்தில் இங்கே பேசப்படுது பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போது பாருங்கள், இங்கே ரட்சிப்புன்னு சொல்லும் போது இது எதை பற்றி பேசுகிறது, இங்கே பரிசுத்தமாகுதல் அந்த அந்த பின்னணியில் இங்கே ரட்சிப்பு பேசப்படுது. அன்றாட வாழ்க்கையில் எப்படி நம்ம பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் எப்படி நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், அதாவது பவர் ஆஃப் சின்லேருந்து எப்படி ரட்சிக்கப்படுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய சிலுவை பாடுகளின் மூலமாக அந்த விதத்தில் இங்கே ரட்சிப்பை பற்றி என்ன செய்கிறது, பேசுகிறது. முடிவாக பாருங்கள், வேதத்தில் முடிவில் இன்னொரு விதத்தில் ரட்சிப்பு பேசப்படுகிறது. அது என்னது, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் சின், பாவத்தின் அந்த பிரசன்னத்திலிருந்து முற்றிலுமாய் ரட்சிக்கப்படுகிற அதை பற்றியும் வேதம் என்ன செய்கிறது, பேசுகிறது. அது நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50-52 வசனம், அங்கே அது என்ன செய்கிறது, பேசப்படுகிறது. அது என்ன ரட்சிப்பு, இயேசுவின் வருகையிலே எப்படி இயேசு வரும்போது, 2ஆம் வருகையில் அவர் வரும்போது எக்காலம் ஊதும், அப்பொழுது பாருங்கள் நாம் இந்த அழிவுள்ள சரீரத்தை களைந்து போட்டு இயேசுவின் சாயலாகவே நாம் என்ன செய்யப்படுவோம், மாற்றப்பட்டு நம்முடைய சரீரம் இயேசுவினுடைய அந்த மகிமையின் சாயலுக்கொப்பாய் மாற்றப்பட்டு இப்படியாக பாருங்கள் இந்த அழிவுள்ள சரீரத்தை நாம் களைந்து போட்டு இயேசுவினுடைய அந்த அழியாமை சாயலை நம்முடைய சரீரத்திலே கூட நாம் என்ன செய்ய போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அது சரீர மீட்பாகிய ரட்சிப்பு என்று சொல்லி ரோமர் 8:23 சொல்லுது பாருங்கள். அது நடக்கும்போது என்னாகும், நம்ம பாவத்தின் அந்த பிரசன்னத்திலிருந்தே, பாவம் இருக்கிற அந்த இடத்திலிருந்தே நம்ம முற்றிலுமாக என்ன செய்யப்படுவோம், நாம் ரட்சிக்கப்படுவோம். அது எதிர்காலத்தில் இயேசுவோட வருகையில் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. அதை குறித்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20-21 வசனமும் என்ன செய்கிறது, பேசுகிறது பாருங்கள். அப்போது 3 காலங்களில் ரட்சிப்பு கடந்த காலத்தில் பெனால்ட்டி ஆஃப் சின், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்.
அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளும் பாவத்தின் வல்லமையிலேருந்து ரட்சிக்கப்படுகிறோம். மூன்றாவது பாருங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் சின், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நாம் முற்றிலுமாய் இயேசுவினுடைய வருகையில் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படுவோம். இப்படி 3 காலங்களிலே ரட்சிப்பு வேதத்தில் என்ன செய்கிறது? பேசப்படுகிறது. இப்போது நாம் ரோமர் 6 எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? இந்த பாவத்தின் வல்லமையின் மேலே எப்படி அன்றாட வாழ்க்கையிலே நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சிலுவை பாடுகள் நமக்கு எப்படி அதன் மேல் ஜெயம் உண்டாவதற்கு எப்படி தேவ பலனாக இருக்குது என்ற சத்தியத்தை தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டு வருகிறோம். எதிர்காலத்தில் இயேசுவின் வருகையில் சரீர மீட்பாகிய அந்த ரட்சிப்பு பெற போகிறோமே, அதை பற்றி இப்போ பேசலை. அல்லது கடந்த காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் நாம் எப்படி பாவத்தின் தண்டனையிலேருந்து ரட்சிக்கப்பட்டோமே, அதை பற்றி இப்போ நம்ம என்ன செய்யலை? பேசலை. பாவத்தின் வல்லமையின் மேல் ஒவ்வொரு நாள் நாம் சந்திக்கிற இந்த பாவ சோதனைகள் மேல் எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தருகிறார், அந்த ரட்சிப்பை குறித்து, அந்த பரிசுத்தமாதலின் ரட்சிப்பை குறித்து இப்போ என்ன செய்கிறோம்? தியானித்து வருகிறோம். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போது நான் அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாய் நான் வாழ வேண்டுமென்றால் அதற்கு 3 படிகளை வேதம் இந்த ரோமர் 6 என்ன செய்கிறது? கற்பிக்கிறது. அதை தான் நாம் கடந்த வாரத்திலே என்ன செய்தோம்? பார்த்தோம். அது என்னது? முதல் படி, முதல் ஸ்டெப் அது என்னதுன்னா, சத்தியத்தை அறிந்து கொள். அதை தாங்க ரோமர் 6:6 வாசித்தோம். இதில் பார்த்திங்கன்னா கடைசி வார்த்தை அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை வருது. இதே வார்த்தை ரோமர் 6:3, 6:9 என்ன செய்கிறது? வருகிறது பாருங்கள். அப்போது நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் வாழ வேண்டும் என்றால் முதல்ல இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த பெரிய ஆவிக்குரிய மாற்றம், எப்படி நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு பழைய மனுஷனுக்கு எப்படி மரித்து போனேன், எப்படி நான் ஒரு புது மனுஷனாக கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், இந்த சத்தியத்தை பாருங்கள் நாம் தெளிவாக என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளும் போது தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக என்ன செய்ய முடியும்? வாழ ஆரம்பிக்க முடியும். தேவ சாயலாகிய அந்த பரிசுத்த வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும் பாருங்கள். அப்போது முதல் இது என்னது? சத்தியத்தை அறிந்து கொள். ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? அது ரோமர் 6:11 போட்டிருக்கு. இப்போது கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி என்ன செய்யணும்? எண்ணிக்கொள். மனதில் அதை என்ன செய்ய? எண்ணு. அந்த சத்தியத்தின்படி சிந்திக்கிறவர்களாக என்ன செய்ய? மாறு. நான் இப்போ பாவத்துக்கு செத்துட்டேன், பாவ சுபாவத்துக்கு மரித்து விட்டேன், இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நான் என்ன செய்கிறேன்? பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நமக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தின்படி இப்போ நம்ம அறிந்து கொண்ட அந்த சத்தியத்தின்படி என்ன செய்யணும்? சிந்திக்க ஆரம்பிக்கணும். எண்ணிக்கொள். அது 2வது ஸ்டெப்பு. 3வது பாருங்கள், அதுதான் பாருங்கள் 13வது வசனம். அது என்ன சொல்லுது? இப்போது சரீரத்தின் அவைகளை தேவனுக்கென்று வாழ என்ன செய்ய? ஒப்பு கொடுத்தல். அதுதான் என்னது? 3வது ஸ்டெப். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 6:6:6 இந்த நம்பரை வச்சு கிறிஸ்துவுக்குள் ஏற்பட்ட அந்த பரிசுத்தமாதலின் குறித்த சத்தியத்தை நம்ம முதலாவது அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அடுத்த 6:6:6 அதை வச்சு இந்த கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக எப்படி வாழ்கிறதுங்கிற அந்த 3 ஸ்டெப்பை என்ன செய்யலாம்? அந்த வசனத்தின் இருப்பிடத்தை இப்படி எளிதில் ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். அதை இப்படி ஒரு சின்ன பாடல் மாதிரி பாடி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன் பாருங்கள். இந்த 6:6 எப்படின்னா, வேதத்தின் 6வது புஸ்தகமாகிய 6வது ரோமரிலே, அதிலே அந்த ரோமர் புஸ்தகத்திலே 2வது 6 என்னது? 6ஆம் அதிகாரம். அப்புறம் 3வது 6 என்னது? 6வது வசனம். அது என்ன சொல்லுது? 6:6:6 அறிந்து கொள், சத்தியத்தை அறிந்து கொள். இது முதல் இது ரைட்டு தானே? அந்த இருப்பிடத்தின் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்வது. 6:6:6 அறிந்து கொள். அடுத்தது என்னது? 11வது வசனம். அதில் அது என்ன ஸ்டெப்பு? 6:6:11 எண்ணிக்கொள், 6:6:13 ஒப்புக்கோடு, இதை நீ செய்தால் பரிசுத்தமாவாய். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்படியாக நீங்கள் எளிதில் என்ன செய்யலாம்? இந்த வசனங்களை
இந்த சத்தியத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். 6:6:6 அறிந்து கொள். அடுத்து 11ஆம் வசனத்தில் 6:6:11 எண்ணிக்கொள். அடுத்தது 6:6:13 என்னது ஒப்புக்கொடு. இந்த 3 ஸ்டெப்பையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் பரிசுத்தமாகிறதின் ஆசீர்வாதத்தை என்ன செய்யலாம்? பெற்று கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முடிவாக நாம் இந்த ஒரு காரியத்தை மட்டும் பாருங்கள் பார்த்து விட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளை, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காரியத்தின் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ரோமர் 6:6 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று நினைக்கிறோம், அறிந்திருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது சிலுவையில் பாருங்கள், நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டு நம்முடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட போது என்ன ஆச்சு? இதை தான் நம்ம அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம், தொடர போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டோட பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, அதாவது பாவத்துக்கு இனி அடிமையாக இராதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வசனம் சொல்லுது. அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுது? எப்போ என்னோட பழைய பாவ சுபாவம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதோ அந்த நிமிடமே தேவ பிள்ளைகளே, இதுக்கு முன்னே பாவம் ஒரு ராஜாவை போல் என்னை என்ன செய்து கொண்டிருந்தது? ஆளுகை செய்து கொண்டிருந்தது. பாவத்தின் வல்லமை ஒரு ராஜாவை போல் என்னை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. ஆனால் எப்போ பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதோ அன்றைக்கே பாவ சரீரம் ஒளிந்து போய்விட்டதுன்னு வேத. பாவ சரீரம்னா என்னது? நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் என்ன செய்யிட்டோம்? விடுதலை ஆயிட்டோம். இனி பாவத்தின் வல்லமை எனக்கு எஜமான் அல்ல. எனக்கு எஜமான் அல்ல. நான் அந்த பழைய எஜமானிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டேன். நீங்கள் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இனி நீங்கள் பாவத்தின் வல்லமைக்கு அடிமைகள் அல்ல. அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு உங்களுக்கு நம் கண்ணில் மூடி ஜெபித்து முடிக்கலாம். பரலோக தகப்பனே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். பாவத்தின் வல்லமை இனி எங்களுக்கு எஜமான் அல்ல. ஆதலால் இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் என்ற அந்த சத்தியத்தை ஆழமாய் அறிந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் பலத்தினால் எல்லா கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயம் கொள்ள இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கிறோன்னு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.